அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஃபார்ம்ஸ் பேனல் ஆன் அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேத்து சட்டமன்றத்தில நம்ம முதலமைச்சர் ஒரு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த 3 மெம்பர் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன பத்தி ஸ்டடி பண்றதுக்கு, அடுத்ததா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்க்கு மாத்தலாம். அடுத்தது எப்படி ஸ்டேட்டோட அட்டானமிய வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாரியான விஷயங்கள ஸ்டடி பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ வழங்குறதுக்காக நம்ம ஒரு 3 மெம்பர் கமிட்டிய போட்டிருக்கோம். எப்படி ராஜமன்னார் கமிட்டி இருந்துச்சு 1969ல. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, அதே அப்ஜெக்டிவ்ஸோட தான் நம்மளோட புது கமிட்டியும் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? ஸோ இந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப். ஓகேங்களா? குரியன் ஜோசப் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம் இத. ஸோ ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் தான் வந்து இந்த கமிட்டியோட தலைவராக இருக்க போறாரு. அடுத்தது மெம்பர்ஸா பார்த்தீங்கன்னா, கே. அசோக் வர்தன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, எம். நாகநாதன் அப்படிங்கிறவங்கலாம் நமக்கு மெம்பர்ஸா இருக்க போறாங்க. ஸோ இந்த கமிட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ ஸ்டடி பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ வந்து குடுக்க போறாங்க. இன்டரிம் ரிப்போர்ட் ஓகேங்களா? ஜான்வரி 2026ல இன்டரிம் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஓவரால் ரிப்போர்ட்ட சப்மிட் பண்றதுக்கு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். நேத்து சட்டமன்றத்தில அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில மத்திய, மாநில அரசு உறவுகள பத்தி மதிப்பிடுவதற்காக அத அ மதிப்பிட்டு அதன் சார்ந்த பரிந்துரைகள வழங்குவதற்காக இந்த ஒரு கமிட்டிய தமிழக அரசாங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அததான் நம்ம முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா ரைசிங் பவர் டிமாண்ட் அண்ட் த ஹைட்ரஜன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நெட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட நோக்கி போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ நெட் ஜீரோ அப்படிங்கிறத 2070க்குள்ள நம்ம அச்சீவ் பண்ணணும். ஆனா இந்தியாவோட மத்த ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அர்பனைசேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. பாப்புலேஷன் குரோத் அப்படிங்கிறதும் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் நம்ம பீக் பாப்புலேஷன அச்சீவ் பண்ணாம தான் இருக்கோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் பீக்கான பாப்புலேஷன் குரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்ப கிராஃப் இருக்குன்னா, நம்ம அந்த பீக்க நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம இந்த பீக்குக்கு வந்துட்டு மறுபடியும் அப்படியே நம்ம பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும். அப்ப இந்த பீக் பாப்புலேஷன் குரோத்த நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணாம இருக்கோம். ஹீட் வேவ்ஸ் மாரியான காலகட்டத்தில நமக்கு பவரோட நீட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த மாரி பல்வேறு ஃபேக்டர்ஸ்னால என்ன ஆகுது அப்டின்னா, நமக்கு பவர் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ, அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸஸ வச்சு அந்த டிமாண்ட மீட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ வச்சு மீட் பண்ண முடியுமான்னா, நம்மகிட்ட அதிகமா இருக்கக்கூடிய ரிசோர்ஸ்னா கோல் பேஸ்டு பவர் பிளான்ட் தான் அதிகமா இருக்கு. கோல் பேஸ்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வச்சு நம்மனால டிமாண்ட மீட் பண்ண முடியும். ஆனா, இந்த டார்கெட்ட மீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ வச்சு. ஏன்னா, இந்தியா நெட் ஜீரோவ அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட முக்கியமான டார்கெட் இருக்கிறதுலே. சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸா ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு நமக்கு. ஓகேங்களா? சாரி சோலார், விண்ட் இதெல்லாமே வந்து ரினியூவபிள் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஆனா, அது இன்னஃப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மட்டும் தான். பட் தட் இஸ் நாட் இன்னஃப் அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. இப்ப வேற என்னலாம் இருக்கு? ரினியூவபிள் சோர்ஸஸ்ன்னு பார்த்தோம். சோலார், விண்ட் இருக்கு. அத தாண்டி ஒரு பொட்டன்ஷியலா நெறையா எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட மீட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான பொட்டன்ஷியல் யாருக்கு இருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் இந்த வருஷம் பட்ஜெட்ல இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2047க்குள்ள 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜிய புரொடியூஸ் பண்ணணும். நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிசிட்டிய புரொடியூஸ் பண்ணணும். அப்படிங்கிறத டார்கெட்டா நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? 100 ஜிகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை 2047 ஃப்ரம் நியூக்ளியர் எனர்ஜி. ஓகேங்களா? 100 ஜிகாவாட் 2047க்குள்ள இருந்து நம்ம புரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட். அப்ப நியூக்ளியர் நியூக்ளியர் எனர்ஜி பேஸ்டு பவர் பிளான்ட்ஸ வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இது சஸ்டெய்னபிள் அண்ட் லாங் டெர்ம் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் நியூக்ளியர் எனர்ஜியும் மேபி டிப்ளீட் ஆகலாம். நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான
டிஃபிகல்டி, சேலஞ்ச் இந்த நியூக்ளியர் எனர்ஜில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை காஸ்ட் ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ட கொண்டு வரணும்னா, அதுக்கு இருக்கக்கூடிய அ இனிஷியல் கேப்பிட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அத செட்டப் பண்ணி, அத கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ரியாக்ஷன் கொண்டு வந்து, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்றது அப்படிங்கிறது காஸ்ட் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா, நமக்கு எலக்ட்ரிசிட்டி அதிகமா புரொடியூஸ் பண்றப்பயும் ஒரே காசு தான் ஆகும். ஒரே செலவு தான் ஆகும். இன் கேஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட். எலக்ட்ரிசிட்டிய கம்மியா புரொடியூஸ் பண்றப்பயும் அதே காசு தான் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த வேரியபிள் காஸ்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனா மத்த பவர் பிளான்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமா புரொடியூஸ் பண்றப்ப அதிகமான காசு ஆகும். கம்மியா புரொடியூஸ் பண்றப்ப டிமாண்ட் கம்மியா இருக்கப்ப, கம்மியான செலவுகள் தான் ஏற்படும். ஸோ இப்ப இந்த வேரியபிள் காஸ்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாரி டெக்னிக்கல் டிஃபிகல்டீஸ் அப்படிங்கிறது இருக்கு. அத தாண்டி பார்க்குறப்ப நமக்கு நியூக்ளியர் வேஸ்ட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி அ ஒரு சில சேலஞ்சஸும் வந்து நமக்கு இந்த நியூக்ளியர் எனர்ஜில இருக்க தான் செய்யுது. பிகாஸ் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா லாங் டெர்ம் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்ப வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னா, அப்பதான் ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் இருக்கறதுலே பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டியும் புரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த ஹைட்ரஜன பயன்படுத்தி நம்ப இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இந்த இந்த ஹைட்ரஜன வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப லைக் அ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வைங்களேன். ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில நமக்கு கார்பன் அதிகமா பயன்படுத்துவாங்க. எதுக்காக அப்டின்னா, அந்த அயர்ன் ஓர வந்து மெல்ட் பண்ணி, அதுலருந்து நமக்கு ஸ்டீல்லாம் புரொடியூஸ் பண்றதுக்கு கார்பனோட யூசேஜ் அதிகமா இருக்கும். ஹீட் புரொடியூஸ் பண்றதுக்கு. சரியா? இப்ப இந்த கார்பனுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம ஹைட்ரஜன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேவா? ஹைட்ரஜன யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்லயும் நம்ம ஹைட்ரஜன யூஸ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்லயும் நம்ம ஹைட்ரஜன யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்தியா எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்மளோட ரியல் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா, கிரீன் ஹைட்ரஜன்ல இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்கா பார்க்குறப்ப இந்தியாவுக்கு பவர் டிமாண்ட் அப்படிங்கிறது ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இந்தியாவோட டார்கெட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கையில இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். அத பேஸ் பண்ணி இந்தியாவோட பவர் டிமாண்ட எப்படி மீட் பண்ண போறோம்? அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கோல் பேஸ்டு இருக்கு. ஆனா அத பண்ண முடியாது. ஏன்னா நெட் ஜீரோ டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியாது. ரெனியூவபிள் எனர்ஜி பண்ணலாம். ஆனா அது பத்தாது. நியூக்ளியர் எனர்ஜி பண்ணலாம். ஆனா அதுல நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்ப சேலஞ்சஸ் கம்மியா, ரொம்ப லாங் டெர்மா சஸ்டெய்னபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ்னா என்னது? அது இந்த கிரீன் ஹைட்ரஜன். சரியா? ஸோ அத பத்தி தான் இங்க குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் சக்ரா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாவே இந்த ஆப்பரேஷன் சக்ரா யாரு பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? யார் பண்றாங்கன்னா சிபிஐ. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ராட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஃபோன் பண்ணி நாங்க நீதிமன்றத்திலருந்து பேசுறோம். இல்ல டிஜிபி பேசுறோம். அந்த மாரி சொல்லி, அம் நீங்க வந்து இவ்ளோ அமௌண்ட் அனுப்பலைன்னா, உங்கள வந்து டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணிருவோம். அப்படிங்கிறத அந்த மாரி ஒரு சைபர் கிரைம் அப்படிங்கிறது இந்தியால நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைபர் கிரைம் பண்ணக்கூடிய கொஞ்சம் பேர வந்து நேத்து ஆப்பரேஷன் சக்ரா அப்படிங்கிற ஆப்பரேஷனுக்கு கீழ சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.